டாட்டர் இன் லா ஒரு மதர் இன் லாவை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்? இதுல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு மேரேஜ் ப்ரிப்பேர்னஸ்ன்னு சொல்லுவோம். முன்னலாம் வந்து நீங்க பார்த்துருக்கலாம், கல்யாணம் ஆச்சுன்னா அனுசரிச்சு போகணும். இப்படி ஏதாவது ஒரு சஜஷன்ஸ், சைக்கோ செக்சுவல் அட்வைஸ் குடுப்பாங்க. ஃபேமிலியோட அடாப்ட் பண்றது, அட்ஜஸ்ட் பண்ற ஒரு அட்வைஸ் எல்லாம் குடுப்பாங்க. இப்பவும் குடுக்குறாங்களா? அல்லது குடுக்குற மாரி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க அங்க உள்ள என்டர் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் வரணும்னு சொல்லி சில டாட்டர் இன் லா நினைக்கலாம். என்ன கேட்டு தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு சில டாட்டர் இன் லா நினைக்கலாம். பட் இதுக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மதர் இன் லா ஏதோ ஒரு வகையில இன்டர்ஃபியர் ஆகும்போது, மதர் இன் லாக்கு எதிர்பார்த்த அந்த ஆன்சர் கிடைக்காதனாலயும், அண்ட் சில நேரத்தில இந்த டாட்டர் இன் லா வந்து சில தகவல மேனிபுலேட் பண்றதுனாலயும், இல்ல கணவர் என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சண்டைகள் எடுத்து வரதாகவும் இருக்கட்டும். இப்ப நான் தான் என் ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிட்டேனே, உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு சமையல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு ஏத்த மாரி நான் பண்ணிக்கிறேன். நீங்க அதுல இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுவரையும் ராணியாக இருந்த அத்தை, இந்த மருமகள் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுறாங்க. விருந்தினர் மாரி ஆயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அங்க குறையும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம்